ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தீப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இந்த வீடியோவில் குரூப் 4ல் கவர் ஆகக்கூடிய மேக்ஸ் டாபிக்ஸ் புக்கில் எங்கெங்கே கவர் ஆகுது, ஸோ இந்த டாப்பிக்கெல்லாம் எந்தெந்த இடங்களில் வந்து நமக்கு கவர் ஆகப்பட்டிருக்கு, எதை மட்டும் பார்த்தா போதும், எந்த டாப்பிக்கு வெயிட்டேஜ் அதிகமாக கொடுத்து படிக்கலாம், ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த ஒரே வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு மேக்ஸே பிடிக்கலைங்க, நான் எப்படிங்கிறத வந்து எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வர மாதிரியான டாப்பிக்காகவும் எனக்கு வேணும். அதே சமயம் எக்ஸாமில் வந்து ஸ்கோப் அதிகமாக இருக்க மாதிரி, அதாவது வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கணும், ஒரு 4 கொஷின் 5 கொஷின் ரேஞ்சுக்கு வந்து வேணும். அந்த மாதிரி வந்து எதிர்பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஸோ ஈஸியாகவும் இருக்கும், மைண்ட் ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைச்ச மாதிரியும் இருக்கும், மேக்ஸ் மேலே உங்களுக்கு ஒரு ஆசை வர ஆரம்பிக்கும். நானும் 25க்கு 23+ வந்து வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து தோணும். எடுத்த உடனே கஷ்டமான டாபிக் தான் பார்ப்பேன், கஷ்டமாக இருக்கிறதா நான் ஃபஸ்ட்டு முடிப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேக்ஸ் வந்து வெறுத்து ஓடி போயிடுவீங்க. மற்ற சப்ஜெக்ட் தான் எடுக்கணும்னு தோணுமே தவிர மேக்ஸ் எடுக்கணுன்றது தோணாது. அப்போ நீங்கள் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் எடுக்கிறீங்க அப்படின்னா அதோட வெயிட்டேஜும் கொஞ்சம் அதிகங்க. 3லேருந்து மேக்ஸிமம் 4 அல்லது 5 கொஷின் வந்து கம்பல்சரி வந்துடும். ஸோ நீங்கள் தாராளமாக ஃபஸ்ட்டு எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் வந்து டச் பண்ணலாம். ஸோ இது வந்து எங்கெங்கே கவர் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ 6th இது வந்து செகண்ட் டேர்முங்க, இந்த இடத்துல வந்து போடாமல் விட்டாச்சு. 6th செகண்ட் டேர்மில் நம்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு சாப்டர், சரிங்களா. அடுத்தது 8th சாப்டர் 7. ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஹெச்சிஎஃப் மட்டும் நமக்கு கவர் ஆகும். அதாவது பர்டிகுலராக பார்த்திங்கன்னா சாப்டர் 7ல் 7.6 அப்படிங்கிற செக்ஷன் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதில் வந்து நமக்கு ஹெச்சிஎஃப் மீபோவா அது மட்டும் வந்து நமக்கு கவர் ஆகுது. அந்த 8th வந்து எல்சிஎம் வந்து கிடையாது, ஹெச்சிஎஃப் மட்டும்தான் நமக்கு கவர் ஆகிருக்கு. அடுத்தது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 9th ஸ்டாண்டர்டில் சாப்டர் 3 இயல் 3ல் அல்ஜிப்ராவில் வந்து கவர் ஆகுது. அல்ஜிப்ரானா இயற்கணிதம், ஓகேங்களா. அதே போல் 10th சாப்டர் 3 அல்ஜிப்ராலேயே தான் வந்து கவர் ஆகுது. எல்சிஎம் ஹெச்சிஎஃப்னு சொல்லிட்டு தனியாக வந்து நமக்கு டாபிக் இருக்கும். ஜென்ரலாக பார்த்திங்க அப்படின்னா அல்ஜீப்ரா அப்படிங்கிறது நமக்கு எங்கெல்லாம் வருதோ அது ஃபுல்லாகவே நம்ம பார்த்து தாங்க ஆகணும். பிகாஸ் நமக்கு வந்து சிம்பிளிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நமக்கு சிலபஸில் சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் இருக்கும் இல்லைங்களா. ஸோ இந்த அல்ஜீப்ரா அப்படிங்கிற சாப்டர் எங்கெல்லாம் இருக்கோ அது அப்படியே நமக்கு கம்ஸ் அண்டர் டு த சிம்பிளிஃபிகேஷன் டாபிக், ஓகேங்களா. பட் பர்டிகுலராக எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்னு பார்க்குறப்ப இந்த ஏரியாவெல்லாம் வந்து நமக்கு கவர் ஆகுது, ஓகேங்களா. ஸோ வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வெயிட்டேஜ் அதிகமான ஒரு டாபிக், ப்ளஸ் வந்து உங்களுக்கு நல்லா பிடிச்ச மாதிரி ஈஸியாக வந்து டக்கு டக்குன்னு முடிகிற மாதிரியான ஒரு டாப்பிக்கை நம்ம வந்து செலக்ட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டைம் அண்ட் ஒர்க். ஸோ டைம் அண்ட் ஒர்க் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th ஃபர்ஸ்ட் டேர்மில் வந்து இருக்குதுங்க. நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில், டைரக்ட் அண்ட் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். அடுத்து 8th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா இயல் 4 சாப்டர் 4ல் லைஃப் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் வாழ்வியல் கணிதம் அப்படிங்கிற சாப்டருக்குள்ளே நமக்கு இது இருக்குது. அவ்வளோதான். டைம் அண்ட் ஒர்க்குங்கிறது இந்த 2 ஸ்டாண்டர்டில் இந்த 2 இடத்துல மட்டும்தான் நமக்கு டேரெக்டாக கவர் ஆகிருக்கு, ஓகேங்களா. அடுத்தது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது தனி வட்டி கூட்டு வட்டி, இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த 2 தலைப்பும் சேர்ந்து எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் வந்து நமக்கு எவ்வளோ ஒரு அதிகபட்சம் 4லேருந்து 5 கேள்வி எப்படி வருமோ அதே போல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் அதிகபட்சம் 4லேருந்து 5 கேள்விகள் வந்து நமக்கு கவர் ஆயிடும். இது இல்லாத கொஸ்டின் பேப்பரே நமக்கு கிடையாது, அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க இது. ஸோ இதில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதாவது தனி வட்டி எங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இடத்துல தாங்க கவர் ஆகுது. ரொம்ப ஈஸியாக இருக்கும், டக்குன்னு முடிச்சுட்டு போயிடலாம். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த புக்கில் இருக்கக்கூடிய அத்தனை கேள்விகளுமே ப்ரீவியஸ் கொஸ்டினில் பல தடவை ரிப்பீட் ஆகிருக்கு. நீங்கள் புக்கையும் ப்ரீவியஸ் கொஸ்டின் வச்சு வந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது உங்களுக்கே வந்து தெரியும், என்னடா இது இந்த ஒரு கேள்வி இத்தனை தடவை வந்திருக்கேடா சார், புக்கில் இருக்கிறத பார்க்காம விட்டுட்டோமே, அந்த மாதிரி தாங்க இருக்கும் தனி வட்டி பொறுத்தளவில். ஸோ 7th 3rd டேர்மில் அந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் கவர் ஆகிருக்கு. தனி வட்டி அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கும், ஐ திங்க் சாப்டர் 2ன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஃபுல்லாகவே வந்து தனி வட்டின்னு தான் இருக்கும். ஒரு 2-3 எக்ஸைஸ் வந்து கவர் ஆகிருக்கோங்க. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா சம்ஸ் வந்து அந்த யூனிட்டோட லாஸ்ட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாமே வந்து நமக்கு ப்ரீவியஸ் கொஸ்டினில் அத்தனை தடவை ரிப்பீட் ஆனது. தெளிவாக புக் பேக்கை வந்து போட்டு பார்த்துருங்க. அடுத்தது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இது எங்கன்னா இதுவும் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் நமக்கு கவர் ஆகுது. 8th ஸ்டாண்டர்டில் 4வது சாப்டரில் லைஃப் ஆஃப் மேக்ஸ் வாழ்வியல் கணிதம், அந்த ஒரு இடத்துல தான் நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் கவர் ஆகுது. ஸோ ஸ்கூல் புக் பொறுத்தளவில் தனி வட்டியும் ஒரே ஒரு பகுதியில் மட்டும்தான் இருக்குது, கூட்டு வட்டியும் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது. ஸோ புக்கை பொறுத்தளவில் ரொம்ப கம்மியான இடங்களாக தாங்க இருக்கும். ஸோ அந்த மாடல்ஸ் எல்லாமே பார்த்துட்டு அங்கே இருக்க சம்ஸ் எல்லாத்தையுமே தரோவாக கவர் பண்ணதுக்கப்புறம் கம்பல்சரி ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். அடுத்த டாபிக் வந்து என்னென்னு பார்த்தலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ். ஸோ பர்சன்டேஜ் வந்து எங்கெங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்துருவோம். 7th ஸ்டாண்டர்டில்
தேர்ட் டேர்மில் வாழ்வியல் கணிதம் அப்படிங்கிற தலைப்புக்கு அடியில் வந்து நமக்கு வந்துடுது. சரிங்களா? அடுத்தது 8th வந்து பார்த்தீங்கன்னா 4வது யூனிட்டில் பேஜ் நம்பர் 3லேருந்து 8 வரைக்கும் மட்டும்தான் கவர் ஆகுது. ஓகேங்களா? பெர்சன்டேஜுங்கிறது ரொம்ப சின்ன டாபிக், அட்லீஸ்ட் ஒரு 2 கொஷினாவது நமக்கு வந்து வந்துடும். ஓகேங்களா? அடுத்தது ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இது எங்கெங்கே கவர் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ 6th செகண்ட் டேர்ம் புக்கில் சாப்டர் 3ல் வந்து நமக்கு கவர் ஆகுதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 8th ஸ்டாண்டர்டில் வாழ்வியல் கணிதம், அதாவது சாப்டர் 4 இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதில் தான் பார்த்திங்களா மேக்ஸிமம் வந்து நமக்கு எல்லாமே 8th சாப்டர் 4ல் வந்து நமக்கு கவர் ஆகிட்டே இருக்குது. என்னென்ன டாபிக் இங்கே கவர் ஆகுது? ப்ராஃபிட் அண்ட் லாஸ், பெர்சன்டேஜ், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ மேக்ஸிமம் வந்து அடுத்து இங்கே பாருங்கள் டைம் அண்ட் ஒர்க். நம்ம இது வரைக்கும் பார்த்ததுலே டைம் அண்ட் ஒர்க், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், பெர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஸோ இந்த 4 தலைப்புமே 8th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய 4th சாப்டரில் நமக்கு ஃபுல்லாக கவர் ஆகிட்டே இருக்குது. அப்போ அந்த ஒரு சாப்டர் பார்த்தா நமக்கு எத்தனை டாபிக் கவர் ஆகுதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அப்படிங்கிற டாபிக் வந்து எங்கெங்கே கவர் ஆகுது அப்படின்னா 6th ஃபர்ஸ்ட் டேர்ம் புக்கில் சாப்டர் 3ல் வந்து நமக்கு கவர் ஆகுதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 7th ஃபர்ஸ்ட் டேர்ம் புக்கில் சாப்டர் 4ல் வந்து நமக்கு கவர் ஆகுது. ஸோ அவ்வளோதான், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் இந்த 2 இடத்துல மட்டும்தான் நமக்கு கவர் ஆகுது. ஏஜ் ப்ராப்ளம், ஏஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? ஸோ ஸ்ட்ரெயிட்டாக புக்கில் வந்து கவர் ஆகலைங்க. பட் வந்து அதாவது பர்டிகுலராக இந்த சாப்டரில் இந்த எக்ஸசைஸில் வந்து ஃபுல்லாக கவர் ஆகுது அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியாது. அங்கங்கே ஒரு சம் 2 சம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை பொறுத்தளவில் மெயின் சோர்ஸ் என்ன அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் அப்படிங்கிறத நல்லா வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இல்லை எனக்கு கண்டிப்பாக ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்று மேக்ஸ் ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்லேருந்து புக்கு வந்து வாங்கிக்கோங்க, இல்லைன்னா RS அகர்வால் அப்படிங்கிற புக் வந்து ஆப்டிடியூடுக்குன்னு தனித்துவமாக வந்து இருக்கும். ஸோ அந்த புக் வாங்கி நீங்கள் இதை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, அடுத்தது வந்து மென்சுரேஷன். மென்சுரேஷனில் மொத்தம் 2 டைப் இருக்குங்க. ஒன்று 2D, இன்னொன்று 3D. சரிங்களா? 2D ஷேப், 3D ஷேப் சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ 2D வந்து எந்தெந்த கிளாஸை வந்து கவர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் 6, 7, 8, 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு. அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய 2 வகுப்பு 9, 10 இந்த 2 வகுப்புமே 3D ஷேப்பை வந்து நமக்கு கவர் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ 2D வந்து எங்கெங்கே இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கும். 6th செகண்ட் டேர்ம் புக்கில் சாப்டர் 2ல் வந்துடுதுங்க, அளவைகள், மென்சுரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அடுத்து 6வது 3வது பருவம் தேர்ட் டேர்ம் புக்கில் வந்து சாப்டர் 3ல் வந்து கவர் ஆகிடும். அடுத்து 7வது வகுப்பில் முதல் பருவம் டேர்ம் 1ல் வந்து சாப்டர் 2ல் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து சாப்டர் 2 சாப்டர் 2 தான் மேக்ஸிமம் இது வந்து வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா 7வது 2வது பருவத்தில் சாப்டர் 2 தான். ஓகேங்களா? அடுத்து 8th புக் மட்டும் பேலன்ஸ் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா சாப்டர் 2ல் தான் நமக்கு வந்து கவர் ஆகுது. ஸோ 2D பொறுத்தளவில் 6th 7th 8th இந்த 3 கிளாஸ் வந்து கவர் பண்ணணுங்க. 3D பொறுத்தளவில் 9th 10th மட்டும் கவர் ஆகிடும் நமக்கு. ஸோ 9th எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் 7ல் கவர் ஆகிடும். 10th எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் 7ல் வந்து கவர் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். ஸோ அடுத்தது இருக்கிறதுலே பெரிய டாபிக்ங்க சிம்பிளிஃபிகேஷன். சிம்பிளிஃபிகேஷனுங்கிறது உங்களுக்கு 6thலேருந்து 10th வரைக்கும் அப்படியே இருக்கும். எதெல்லாம் சுருக்குக அப்படின்னு வந்துடுதோ அது எல்லாமே என்ன தான் சிம்பிளிஃபிகேஷன் தான். ஸோ 6th பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டேர்மில் வந்து சாப்டர் 1, செகண்ட் டேர்ம்லேயும் சாப்டர் 1, தேர்ட் டேர்ம்லேயும் சாப்டர் 1 தான். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் டேர்மில் சாப்டர் 1லேயும் வரும், சாப்டர் 3லேயும் வரும். ஏன்னா அப்படின்னா சாப்டர் 3ங்கிறது எல்லா புக்லேயுமே என்ன வந்துடும்? அல்ஜீப்ரா, இயற்கணிதம் அப்படிங்கிறது வந்துடும் இல்லைங்களா? ஸோ ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், இயற்கணிதம்ங்கிறது டைரக்டாக கம்ஸ் அண்டர் டு த சிம்பிளிஃபிகேஷன் டாபிக்ங்கிறத சொன்னேன் இல்லைங்களா? ஸோ 7th பொறுத்தளவில் சாப்டர் 1, சாப்டர் 3, சாப்டர் 1, சாப்டர் 3, சாப்டர் 1, சாப்டர் 3. ஸோ 7th 3 பருவம் புக்லேயுமே என்ன வந்துடுது? சாப்டர் 1, சாப்டர் 3 ரெண்டுமே வந்து கவர் பண்ணிடணும். அடுத்தது 8th ஸ்டாண்டர்ட்லேயும் அதே தான், சாப்டர் 1, சாப்டர் 3. 9th சாப்டர் 2, சாப்டர் 3. ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க. 9th ஸ்டாண்டர்ட் பொறுத்தளவில் சாப்டர் 1 வந்து நம்ம எடுக்க மாட்டோம். பிகாஸ் அது வந்து வென் டயக்ராம், அந்த டிமார்கன்லா அது இதுன்னு சொல்லிட்டு நமக்கு அந்த மாதிரி போயிடும். ஸோ வந்து இந்த நம்பர்ஸ் அப்படிங்கிறது எங்கே உள்ளே வந்திருக்கும் அப்படின்னா சாப்டர் 2ல் வந்திருக்கும். அல்ஜீப்ராங்கிறது சாப்டர் 3ல் வந்திருக்கும். சரி, அடுத்து 10th ஸ்டாண்டர்டில் சிம்பிளிஃபிகேஷனுக்கானது நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா APGP, அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன், ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா? ஸோ இது வந்து டேரெக்டாக எங்கே வரும்னா நம்பர் சிஸ்டம் அதுக்குள்ளே வரும். ஸோ நம்பர் சிஸ்டத்துக்குள்ளே வரனால நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக எங்கே வந்துடும்? சிம்பிளிஃபிகேஷனுக்குள்ளே வந்துடும். ஸோ சொல்லப்போனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 10th சாப்டர் 2ல் அப்படியே எக்ஸாம்பிள் சம் வந்திருக்கு, எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய சம் வந்திருக்கு, எக்ஸாக்டாக அப்படியே கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து எப்படி உங்களுக்கு தெரியும்? அதாவது இங்கேருந்து வந்திருக்குங்க, அதெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா பொதுவாக ஸ்கூலில் படிக்கும்போது என்ன பண்ணுவோம்? இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின் போன பப்ளிக்கில் கேட்டிருந்தாங்க, நல்லா படிச்சு வச்சுக்கோங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அதே போல் தான் ப்ரீவியஸ் இயர் கொஷினை நீங்கள் அனலைஸ் பண்ண இந்த சம் அப்படியே வந்திருக்கா, இந்த இடத்துல இந்த சேஞ்சஸ் இருக்கா, ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயமே உங்களுக்கு
புரிய ஆரம்பிக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆவரேஜுங்கிறது நம்ம கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ புக்கில் வந்து ரொம்ப பர்டிகுலரான இடத்துல வந்து நமக்கு கவர் ஆகலை, அங்கங்கே இருக்குது. இதோட மெயினாக சோர்ஸ் வேணும்னா அதர் சோர்ஸ் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சு நீங்கள் படிச்சுக்கலாம். கவர்மெண்ட் மெட்டீரியலில் பார்க்கலாம், அதர் இன்ஸ்டியூட் புக்ஸ் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணலாம், எப்படி வேணாலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ஃபைனலாக வந்து ப்ராபபிலிட்டி வந்து நமக்கு 2 இடத்துல கவர் ஆகுதுங்க. 9th சாப்டர் 9லேயும் 10th சாப்டர் 8லேயும் வந்து கவர் ஆகுது. அடுத்தது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் புள்ளியியல். ஸோ இது எங்கெங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்துருவோம். 7th 3rd டேர்மில் ஸ்ட்ரெயிட்டாகவே டாபிக் வந்து கொடுத்துருப்பாங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து 8th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா சாப்டர் 6 பார்க்கணும், 9th சாப்டர் 8 பார்க்கணும், 10th சாப்டர் 8 பார்க்கணும். ஸோ இது எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாகவே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்ற தலைப்பில் தனியான ஒரு சாப்டராகவே நமக்கு கொடுத்துருப்பாங்க. அடுத்து லாஜிக்கல் அண்ட் ரீசனிங் அப்படிங்கிறதுக்கு மெயின் சோர்ஸ் வந்து நம்ம புக்கில் வந்து கிடையாதுங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் அவுட் சோர்ஸ் தான் நீங்கள் தேடி ஆகணும். சரிங்களா. ஸோ மெயினாக வந்து ப்ரீவியஸ் கொஷின் பார்க்கலாம், இல்லைனா ஆர்எஸ் அகர்வால் புக் அவரோட நம்ம ரெஃபர் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா அதர் இன்ஸ்டியூட்டான புக்ஸ் வந்து வாங்கி படிச்சுக்கலாம். ஸோ எந்த மாதிரி படிக்கணும் இதை அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒரு டாபிக் எடுக்கிறீங்களா, ஸ்கூல் புக்கை ஃபுல்லாக முடிச்சுட்டு ப்ரீவியஸ் கொஷினையும் ஃபுல்லாக வந்து போட்டு பாருங்கள். பிகாஸ் ஸ்கூல் புக் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ப்ரீவியஸ் கொஷின் போனால் தான் சரி ஓகே இந்த கொஷின் வந்து நமக்கு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, ஸோ இந்த கொஷின் மட்டுமே இத்தனை தடவை ரிப்பீட் ஆயிருக்கு, இல்லைனா இந்த பர்டிகுலர் மாடலில் நமக்கு இத்தனை தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி நாலேஜ் வந்து உங்களுக்கு எப்போ தெரிய ஆரம்பிக்கும்னா ஸ்கூல் புக்கை முடிச்சுட்டு நீங்கள் ப்ரீவியஸ் கொஷின் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த விஷயங்கள் வந்து தெரிய ஆரம்பிக்கும். சரிங்களா. சரி ஓகே. இது இல்லாமல் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா அவுட் சோர்ஸ் மெட்டீரியல்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே நான் முடிச்சிட்டேங்க, இதனால் நான் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவுட் சோர்ஸ் மெட்டீரியல்ஸை வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கான மேக்ஸ்க்கான வேர் டு ஸ்டடி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் வந்து எனக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ இதே போல் அதர் சப்ஜெக்ட்ஸ்க்கான அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கோ இல்லை தமிழுக்கோ பொது தமிழுக்கு பகுதி இது எல்லாத்துக்குமே வந்து வேர் டு ஸ்டடி வேணும், நீங்கள் கொடுத்த இந்த மேக்ஸுக்கானது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க, மற்ற யூனிட்ஸ்க்கும் வேணும் அப்படின்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. பர்டிகுலராக எந்த யூனிட்டுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு தேவைப்படுது அப்படிங்கிற விஷயத்தையுமே நீங்கள் தாராளமாக தெரியப்படுத்துனீங்கன்னா நான் டே பை டே வந்து உங்களுக்கு ஒன்றா எது தேவையோ அதைப்படி நான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.